உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியாவது சீக்கிரம் பி நெகட்டிவ் பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும். என் பிளட் குரூப் பி பாசிட்டிவ். எனக்கு மட்டும் பி நெகட்டிவா இருந்திருந்தா பார்வதிக்காக எவ்வளவு ரத்தம் வேணா கொடுத்து காப்பாத்தி இருந்திருப்பேன். சார், இன்னும் 1 ஹவர்ல ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க. ஐயோ பார்வதி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பெரிய தம்பி, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. உங்க காலில் விடாது விடுற தம்பி. பயப்படாதீங்க, எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்றேன். டே அருண், ஐஸ்வர்யா, இமீடியட்டா பி நெகட்டிவ் பிளட் அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இந்த பி நெகட்டிவ் பிளட் வேணுன்றதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அருண், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்றேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் பண்ணு. அப்பா, நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் பி நெகட்டிவ் பிளட் வேணுன்றதை மெசேஜ் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே அதி. ஐயா, நானும் போய் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் விசாரிச்சு பாக்குறேன். ஐயா சுந்தரம், ஐயா, அகிலாவோட பிளட் கூட பி நெகட்டிவ் தான். அகிலா பிளட் டொனேட் பண்ணா பார்வதியை காப்பாத்திடலாம். முதல்ல ஆதிக்கு போன் பண்றேன். மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அகில் அக்கா இந்த பார்வதிக்கு ரத்தம் கொடுக்கணுமா? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி ரேஞ்ச் என்ன, இந்த சமையல்காரி பார்வதி ரேஞ்ச் என்ன? அவங்க நிழல்ல நிக்கிறது கூட இவளுக்கு தகுதி இருக்கா மாமா? அக்காவோட கால் தூசிக்கு பெருவாளா இவ? இவளுக்கு அகிலா ரத்தம் கேக்குதா? மாமா, இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போறா? விட்டு தொலைங்க, செத்து போகட்டும். ஆமா, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் போய் அம்மா கால்ல விழுந்தாவது என் பொண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரேம்மா. நீ போய் கூப்பிட்ட உடனே அக்கா ஓடி வந்து உன் பொண்ணுக்கு ரத்தம் கொடுப்பாங்களா? வனஜா, மனசாட்சியே இல்லையா? இத்தனை நாளா பார்வதி கையால சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட்ட உன்னால எப்படி இப்படி கொஞ்சம் கூட இறக்கலாம பேச முடியுது? ஐயா, நான் போய் அம்மா கால்ல விழுந்தாவது அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயா. சரி சுந்தரம், நீ கிளம்பு. சரியா? டேய் கணேசா, அழாதடா. உன் அக்காக்கு ஒண்ணும் ஆகாது. பார்வதி உயிரை காப்பாத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையில உன் காலடியில இருந்து இந்த குங்குமத்தை எடுத்துட்டு போறேன். என் நம்பிக்கையை நீ ஏமாத்தின, அப்புறம் எந்த காலத்துக்கும் நான் உன் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். உன் பொண்ணை பலி வாங்கிடாத, பார்வதியை காப்பாத்து. சுந்தரம், நில்லு. இங்க வா. தைரியமா இருன்னு சொன்ன என்கிட்டயே ஏதோ சொல்றதுக்கு பயப்படுறியே, ஏன் சுந்தரம்? எதுவா இருந்தாலும் மறைக்காம தைரியமா சொல்லு. என் ஆசீர்வாதம் உன் பொண்ணுக்கு இருந்தா மட்டும் போதும்னு நீ சொல்ல வந்ததை சொல்லாம போனா உன் பொண்ணு பொழைச்சுக்குவாளா சுந்தரம்? பார்வதியை காப்பாத்த பணம், செல்வாக்கு, அதிகாரம் இது அத்தனையும் பயன்படுத்த நான் தயாரா இருக்கேன். இதுல உனக்கு எது வேணும்னு சொல்லு. அம்மா, உங்க தயவுல எனக்கு என் பிள்ளைகளுக்கும் இது நாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லை.
எங்க உயிர் போற வரைக்கும் நாங்க உங்களுக்கு சேவை செய்வோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி வாக்கு கொடுத்த இந்த வாயால உங்ககிட்ட இப்ப எப்படி கேக்குறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலம்மா. என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க 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 ரத்தம் வேணும்னு நான் எப்படிமா கேட்பேன்? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சொல்ல முடியாம, சொல்ல வார்த்தை வராம இவ்வளவு நேரமா தயங்கிக்கிட்டு இருந்தம்மா. என் பொண்ணு தலையில அந்த கடவுள் என்ன எழுதி இருக்கானோ அப்படியே நடக்கட்டுமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் போறேம்மா. அக்கா கிட்ட போய் என் பொண்ணை காப்பாத்தணும், பணம் கொடுங்கம்மான்னு கேட்டிருந்தா அக்கா கண்ணை மூடிக்கிட்டு அள்ளி கொடுத்திருந்திருப்பாங்க. அத விட்டுட்டு அவங்க கிட்ட போய் என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ரத்தம் கொடுங்கம்மான்னு கேட்டா சும்மா இருப்பாங்களா? அடிக்காத குறையா திட்டி அனுப்பியிருப்பாங்க. அதான் சுந்தரம் எப்படி சொல்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு நிக்கிறாரு. வனஜா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சுந்தரம், என்ன நடந்தது? நீ அகிலா கிட்ட விவரத்தை எடுத்து சொன்னியா இல்லையா? என் பொண்ணு உசுரை காப்பாத்த உங்க ரத்தத்தை கொடுங்கம்மான்னு என்னால அம்மா முகத்தை பார்த்து கேட்க முடியலைங்கய்யா. வார்த்தை வரல. ஆனா விவரத்தை சொல்லிட்டு வந்துட்டாங்கய்யா. அப்பா, நீங்க அம்மாக்கு கால் பண்ணுங்க. மாமா, அதான் சுந்தரம் விவரத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாருல. ரத்தம் கொடுக்கற மாதிரி இருந்தா அக்கா இந்நேரத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. தேவையில்லாம அவங்களுக்கு போன்லாம் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்னவோ வனஜா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. பார்வதியோட தலையெழுத்து அவ்வளவுதான்னு நினைச்சுக்கிட்டு நாம எல்லாரும் மென்டலா ப்ரிப்பேர் ஆகிறது தான் பெஸ்ட்னு தோணுது. இல்ல, நான் அகிலா கிட்ட பேசுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.